ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய புது புது கதைகளினுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்க பார்த்துக்கலாம். அதே நேரத்துல நம்ம சேனல் வீடியோ பார்க்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே எல்லா கதைகளும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டா, சிந்தனைக்குரியதாக அல்லது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இருக்கக்கூடிய வகையில கதைகள் இருக்கும். ரொம்ப சூஸியா நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற மாரியான கதைகள், பழைய கதைகள், ரொம்ப பாப்புலரான ஸ்டோரீஸ நம்ம சேனல்ல குடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்க சப்போர்ட் வேணும். குடுங்க. அப்படியே உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதைய எண்ட் வரைக்கும் கேட்டுட்டு ஒரு லைக் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கொள்ளைக்காரன் அப்படிங்கிற ஒரு கிரைம் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் பார்த்தசாரதி அவர்கள் தீபம் நான் பார்த்தசாரதின்னு சொல்லுவாங்க அன்போட. ஸோ அவர் எழுதின கதை தான் அது. ரொம்ப பாப்புலரான ஸ்டோரி, பாப்புலரான ரைட்டர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் நெறைய புறநானூற்று கதைகள், சரித்திர கதைகள் நெறைய எழுதியிருக்காரு. இது ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதியிருக்காரு. கொஞ்சம் டிஃபரெண்ட்டாகவே இருக்கும். கதைக்குள்ள போகலாம். இவர் எழுதின கதைகள் எல்லாமே, நூல்கள் எல்லாமே நேஷனலைஸ்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த கதையும் ஒண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல பொது காப்புரிமைக்கு கீழ வருதுங்கிறதையும் ரொம்ப மகிழ்ச்சியோட நான் அறிவிச்சுக்கிறேன். ஓகேவா? கதை வாசிப்பது உங்க ராஜசேகர். மாந்தோப்புகளின் அழகை அனுபவிக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டின் செங்கோட்டை, தென்காசி தாலுகாக்களில் உள்ள ஏதாவது ஒரு சிற்றூரில் சில நாட்கள் வசித்துப் பார்க்க வேண்டும். மாந்தோப்பை பற்றி நினைக்கும்போது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த பயங்கர சம்பவங்கள் என் நினைவுக்கு வருகின்றன. நினைத்து பார்த்தால் ஏதோ கற்பனை கதை மாதிரிதான் இருக்கிறது. 1940ஆம் வருடம் தென்காசியில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அப்போது வைகாசி மாதத்தில் ஒரு நாள் பக்கத்தில் உள்ள காசி மேஜர்புரம் என்ற கிராமத்தில் ஒரு கொலை கேஸ் விஷயமாக நாள் முழுவதும் சுற்றி அலைந்துவிட்டு மாலை 6 மணிக்குத்தான் வீடு திரும்பி இருந்தேன். உடுப்புகளை கழற்றிவிட்டு ஈசி சேரில் சாய்ந்தேன். ஆபீஸில் இருந்து ஏட்டு தலை தெறிக்க ஓடி வந்தான். என்ன சங்கதி, ஏன் இவ்வளவு அவசரம் என்று கேட்டேன். இளஞ்சி நெல்லையப்ப பிள்ளை வந்திருக்காருங்க, ஏதோ அவசரமா ரிப்போர்ட் செய்யணுமா. நல்ல அவசரம் போ. நான் அழுத்துக்கொண்டே புறப்பட தயாரானேன். போலீஸ் உத்தியோகத்திற்கு நேரம் காலம் ஏது? அந்த பிராந்தியத்திலேயே பெரிய மனிதர் நெல்லையப்ப பிள்ளை. நிறைய தோட்டம் துறவுகளுக்கு சொந்தக்காரர். அவர் ரிப்போர்ட் செய்ய ஓடி வந்திருக்கும் போது நான் போகாமல் இருந்தால் நன்றாக இருக்குமா? எனவே உடனே கிளம்பினேன். ஸ்டேஷனுக்கு போய் நெல்லையப்ப பிள்ளை கூறிய விஷயத்தை கேட்டபோது எனக்கு ஆச்சரியம் நிலை கொள்ளவில்லை. குற்றாலத்துக்கும் இளஞ்சிக்கும் நடுவில் நெல்லையப்ப பிள்ளைக்கு சொந்தமான பெரிய மாந்தோப்பு ஒன்று இருந்தது. மாமரங்களை தவிர பலா, தென்னை முதலிய வேறு மரங்களும் அந்த தோப்பில் 20-30 ஏக்கர் விஸ்தீரணமுள்ள பெரிய தோப்பு அது. மாமரங்களும் பலா மரங்களும் கிளைகள் இற்று விழுந்து விடுமோ என்று எண்ணும்படி காய்த்து குலுங்கின. இன்னும் ஓரிரு வாரங்களில் தோப்பை குத்தகைக்கு விட்டு விடலாம் என்று தீர்மானித்திருந்தார் நெல்லையப்ப பிள்ளை. சாதாரணமாக 7000, 8000 என்ற தொகைக்கு மேல் அந்த தோப்பு குத்தகை போனது இல்லை. அந்த வருடத்தில் 10, 12,000 வரை கூட குத்தகைக்காரர்கள் கேட்டார்கள். குத்தகைக்காரரிடம் ஒப்புவிக்கிற ஒரு பூ பிஞ்சு கூட களவு போய் விடக்கூடாது என்று அக்கறையாக காவலுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் பிள்ளை அவர்கள். ஒன்றுக்கு 4 பேராக காவற்காரர்களை நியமித்திருந்தார் அவர். 4 காவல்காரரும் இரவு பகலாக காத்து வந்தனர். அப்படி இருந்தும் பயங்கரமான அந்த திருட்டு நிகழ்ந்து விட்டது. நெல்லையப்ப பிள்ளை கூறியபடியே அதை நான் எழுதுகிறேன். சார், நேற்று அமாவாசை. நான் ஒரு காரியமாக கடையநல்லூர் போய்விட்டு இன்று மதியம்தான் திரும்பினேன். நேற்று இரவு இவ்வளவு பயங்கரமான முறையில் என் தோப்பில் கொள்ளை போகும் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை சார். இதுவரை இந்த மாதிரி களவு போனதில்லை. எங்கள் தோப்புக்கு 4 புறமும் வாசல் உண்டு. வாசல் என்றால் வேறொன்றும் இல்லை, மூங்கில் பிளாச்சுகளால் செய்யப்பட்ட சாதாரண அடைப்பான் கதவுதான். காய்ப்பு காலத்திலே 4 பக்கத்து வாசலிலேயும் காவலாட்கள் இருப்பது வழக்கம். அதேபோல் நேற்று அமாவாசை இரவும் ஆட்கள் காவலுக்கு படுத்திருக்கிறார்கள். இன்று காலையில் போய் பார்த்தபோது வடக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய 3 திசையிலும் காவல் இருந்த ஆட்கள் ரத்தம் கக்கி செத்து கிடந்த. கிழக்கு பக்கம் காவல் காத்து கொண்டிருந்த ஆள்
20-25 கெஜ தூரம் ஓடி வந்து மயங்கி கிடந்தானாம். சுமார் 1000 ரூபாய்க்கு மேல் பெருமானம் உள்ள நல்ல ஜாதி மாங்காய்களும் பலாப்பழங்களும் தோப்பிலிருந்து களவாடப்பட்டிருக்கின்றன. உயிரோடு பிழைத்த கிழக்குப்புறத்து காவலனை மயக்கம் தெளிவித்து கேட்டு பார்த்தால் அவன் கூறுவதை யாரும் நம்ப முடியவில்லை. நள்ளிரவில் பூதாகரமான ஒரு ஆள் சிவபெருமான் மாதிரி கழுத்தில் பாம்பு படம் விரித்தாட நள்ளிரவில் பூதாகரமான ஒரு ஆள் சிவபெருமான் மாதிரி கழுத்தில் பாம்பு படம் விரித்தாட கையில் நெருப்பு ஏந்தி பயங்கரமாக குதித்து கொண்டு ஓடி வந்தானாம். கையில் நெருப்பு, கழுத்தில் நல்ல பாம்புமாக பூதம் மாதிரி இருந்த அந்த உருவம் தன்னை துரத்தியதாகவும் தான் கொஞ்ச தூரம் ஓடி மயங்கி விழுந்து விட்டதாகவும் அவன் கூறினான். எனக்கு நம்பிக்கை இல்லை. கூறி முடிப்பதற்குள் நெல்லையப்ப பிள்ளைக்கு முகத்தில் முத்து முத்தாக வியர்வை அரும்பிவிட்டது. கூறும்போது நடுநடுவே அவருக்கே வாய் குளறியது. ஏன் பிள்ளைவாள், ரத்தம் கைக்கு செத்து போனதாக சொன்னீர்களே, 3 காவல்காரர்கள், அவர்கள் பிரேதங்களை என்ன செய்தீர்கள்? லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரியிலே பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறேன். டாக்டர் உங்களையும் வைத்துக் கொண்டுதான் பரிசோதிக்க வேண்டும் என்கிறார். அது சரி, உயிர் தப்பிய காவல்காரன் உங்கள் வசம் பாதுகாப்பில் தானே இருக்கிறான். ஆளை வேறெங்கும் விட்டுவிடவில்லையே? இல்லை சார், அவன் அங்கேதான் இருக்கிறான். சரி, அப்படியானால் வாரும் போகலாம். நான் நெல்லையப்ப பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு அவரோடு உடனே இளஞ்சிக்கு புறப்பட்டு சென்றேன். துர்மரணம் அடைந்த காவல்காரர்கள் 3 பேரையும் பரிசோதித்த டாக்டர் எனக்கு பயன்படும்படியான விசேஷ தகவல் எதையும் கூறவில்லை. பயம் மிகுதியில் அதிர்ச்சி அடைந்து மூச்சு நின்று இறந்திருக்கிறார்கள். இவர்கள் ரத்தம் கக்கி இறந்ததற்கு வைத்திய ரீதியாக எந்த காரணமும் தென்படவில்லை. அவர் கூறியதை குறித்து கொண்டு காவற்காரர்களின் பிரேதங்களை உரிய உறவினர்களிடம் ஒப்படைத்தேன். இறுதி கிரியைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது இரவு 7:30 மணி இருக்கும். நெல்லையப்ப பிள்ளை, ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் எடுத்துக்கொள்ளும். உயிரோடு இருக்கும் கிழக்கு பக்கத்து காவல்காரனையும் கூட்டிக் கொள்ளுங்கள். இப்போதே போய் உம்முடைய தோப்பையும் பார்வையிட வேண்டும் என்றேன் நான். அவரும் சம்மதித்தார். காவல்காரன் பெட்ரோமாக்ஸ் லைட்டோடு வந்தான். மூவரும் தோப்புக்கு சென்றோம். அமாவாசைக்கு மறுநாள் ஆயிற்றே. நல்ல இருட்டு. போகும்போதே காவல்காரனிடம் பேச்சு கொடுத்து பார்த்ததில் அவன் தோப்புக்குள் நுழைவதற்கே நடுங்குகிறான் என்று தெரிந்தது. என்னப்பா, தோப்பிலே படுத்து தூங்கி ஏதாவது கனவு கண்டாயா? சிவபெருமான் மாதிரி அப்படி இப்படி என்று உளறுகிறாயே. ஏதாவது புதிய உண்மையை அறியலாம் என்று அவனை நையாண்டி செய்வது போல் அவன் வாயை கிண்டினேன். ஐயோ சாமி, நான் பொய்யே சொல்றேனுங்க. சாமி, நெசமோ இல்லையோ, அதை கண்ணால கண்டதும், அது என்ன ஓடி பாஞ்சு துரத்தினதும், நான் மயங்கி விழுந்ததும் இன்னும் நல்லா நினைவிருக்கு சாமி என்று கூறினான் அவன். அந்த குரலில் உண்மையாகவே பதற்றம் இருப்பதையும் நான் கவனித்தேன். பெட்ரோமாக்ஸ் லைட்டின் துணையால் மாந்தோப்பின் 4 பக்கமும் சுற்றி பார்த்தோம். காய்களும் பழங்களும் களவாடப்பட்ட மாமரங்களையும் பலாமரங்களையும் அருகில் அழைத்துச் சென்று எனக்கு காண்பித்தார் நெல்லையப்ப பிள்ளை. அம்மரங்களின் கீழே ஒடிந்து கிடந்த சிறு கிளைகளையும் உதிர்ந்து கிடந்த இலைகளையும் பிற அலங்கோலங்களையும் காணும்போது திருடியவர்கள் பதற்றத்தோடும் அவசரமாகவும் திருடியிருக்கிறார்கள் என்பதை அனுமானிக்க. ஒரு பலாமரத்தின் கீழே விளக்கு வெளிச்சத்தில் ஏதோ மின்னியது. நான் விளக்கை தரையை ஒட்டி தனித்து பிடிக்கச் சொன்னேன். காவல்காரன் அப்படியே செய்தான். கீழே குனிந்து அதை கையில் எடுத்தேன். அது ஒரு சலங்கை கொத்து. நாட்டியம் ஆடுகிறவர்கள் காலில் கட்டிக்கொள்வார்களே, அந்த பாணியில் வரிசையாக ஒரு பட்டு கயிற்றில் சலங்கைகள் தொடுக்கப்பட்டிருந்த அதை கைவசம் பத்திரமாக வைத்துக் கொண்டேன். மீண்டும் ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று எல்லா மரங்களின் அடியிலும் சுற்றிவிட்டு திரும்பினோம். ஏனப்பா, நேற்றிரவு அந்த சிவபெருமானை போன்ற பயங்கர உருவம் உன்னை துரத்திய போது வேறு ஏதாவது ஓசைகள் கேட்டதா? அல்லது அந்த உருவம் ஏதாவது வாய் திறந்து பேசியதா? நன்றாக யோசித்து நினைவுபடுத்திக் கொண்டபின் சொல். தோப்பிலிருந்து திரும்பி வரும்போது நான் காவல்காரனை நோக்கி கேட்டேன். அவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு எனக்கு பதில் சொன்னான். அப்போ இருந்த நடுக்கத்துல நான் அதெல்லாம் ஒண்ணுமே தெளிவா கவனிக்கலைங்க சாமி.
ஏதோ வெண்கல தாம்பாளத்தை மடமடன்னு உருட்டின மாதிரியும் 10-20 மணிகளை ஒரே சமயத்துல குலுக்கன மாதிரியும் நடுவுல சலங்கை ஒளியும் கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா அது வாயை திறந்து பேசலைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா நினப்பு இருக்குங்க என்று கூறினார். மறுநாள் காலை ஒரு கான்ஸ்டபிளை இளஞ்சிக்கு அனுப்பி நெல்லையப்ப பிள்ளையையும் காவல்கார சிவனாண்டியையும் ஸ்டேஷனுக்கு வரவழைத்தேன். பிள்ளையிடம் முறைப்படி ஒரு கம்ப்ளைண்டும் காவல்காரனிடம் நடந்ததாக அவன் கூறிய செய்திகள் அடங்கிய ஒரு வாக்கு மூலமும் எழுதி வாங்கிக் கொண்டேன். பிள்ளைவாள், இனி ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். பழையபடியே மீண்டும் தோப்பு காவலுக்கு 4 ஆள் நியமித்து வையுங்கள். கூட 2-3 பேர் நியமித்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒன்று, எதற்கும் அசைந்து கொடுக்காத நல்ல தைரியசாலிகளாக பார்த்து காவலுக்கு அமர்த்துங்கள். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முன்பே அவர்களுக்கு கூறி எதற்கும் பயப்படக்கூடாது என்று எச்சரியுங்கள். சிவனாண்டியும் பழையபடி இருக்கட்டும். அதோடு இந்த வருஷம் தோப்பை சொந்தத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள், குத்தகைக்கு விட வேண்டாம். அதனால் என்ன நஷ்டமானாலும் சரி என்று சில விவரங்களை அவருக்கு கூறிய பின் அவரையும் காவல்காரனையும் அவர்கள் இருப்பிடத்திற்கு அனுப்பிவிட்டேன். இதற்கு பிறகு ஏற்கனவே என்னிடம் வந்திருந்த காசி மேஜர்புரத்து கொலை கேஸ் விஷயமாக அலையும் செயலை மேற்கொண்டதால் இந்த மாந்தோப்பு விவகாரத்தை சில நாட்கள் கரடியாக மருந்து போகும்படி மூட்டுவிட்டது நெல்லையப்ப பிள்ளையின் கம்ப்ளைண்டும் சிவனாண்டியின் வாக்குமூலமும் தடயமாக கிடைத்திருந்த சலங்கை கொத்தும் என்னுடைய மேஜை டிராயரில் தூங்கின. நான் என்ன செய்வது? நான் சும்மா இருக்கவில்லையே. இதற்கு முன்பே நடந்த வேறொரு கேஸை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருந்தது. காசி மேஜர்புரத்து கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் ஒருவன் ஆலப்புழையில் இருப்பதாக எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. மலையாளத்திற்கு போய் ஆலப்புழையில் மறைந்திருக்கும் குற்றவாளியை நாமே தேடப்போவதா, அல்லது இலாக்காவில் உள்ள சிஐடிக்களில் யாரையாவது அனுப்பலாமா? இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் நானே ஆலப்புழைக்கு போய் சேர வேண்டிய வேறு ஒரு அவசியம் ஏற்பட்டது. ஆலப்புழைக்கு அருகில் அம்பலப்புழை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே எனக்கு ஒரு பழம்பெரும் நண்பர் உண்டு. அவர் எங்கள் இலாக்காவில் பெரிய உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். நாராயணமேனன் என்று பெயர். ஆவணி மாத நடுவில் மலையாளத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை வருகிறதென்றும் அதற்கு நான் கட்டாயம் வந்து குறைந்தபட்சம் 1 வாரமாவது தன்னோடு தங்கி போக வேண்டும் என்றும் அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஏற்கனவே பல முறை அவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் தட்டி கழித்திருந்தேன். இந்த தடவையும் அப்படி செய்வதற்கில்லை. கேஸ் விஷயமாகவும் அலைந்தாற் போல் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு செங்கோட்டை வழியாக திருவனந்தபுரம் போய் அங்கிருந்து மோட்டார் போட் மூலம் அம்பலப்புழை போய் சேர்ந்தேன். என்னை கண்டதும் நாராயண மேனனுக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை. இல்லை இல்லை, நான் கால்வாசிதான் உங்கள் விருந்தினராக ஓணம் பண்டிகைக்கு வந்திருக்கிறேன். முக்கால்வாசி என் உத்தியோக காரியமாக சில ஆட்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே அவருக்கு பதில் சொன்னேன். வெகு நாட்களுக்கு பின்பு ஏற்பட்ட அருமையான சந்திப்பால் பொழுது சிரித்தும் பேசியும் கழிந்து கொண்டிருந்தது. சாயங்காலம் ஆயிற்று. இன்று இங்கே கிருஷ்ணன் கோவில் வாசலில் கதகளி, ஒட்டந்துள்ளல் முதலிய ஆட்டங்கள் சிலவற்றிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கதகளி நாட்டியமும் ஒட்டந்துள்ளல் ஆட்டமும் எங்கள் கேரளத்துக்கே உரிய சிறப்பான கலைகள் சார். நீங்கள் வராதவர் வந்திருக்கிறீர்கள். இன்று இரவுதான் இப்படி கழியட்டுமே, போய் பார்க்கலாம் வாருங்கள் என்று அழைத்தார் நாராயணமேனன். நான் முதல் நாள் பிரயாணம் செய்து வந்த அலுப்பையும் பொருட்படுத்தாமல் கதகளி நாட்டியம் பார்க்க போவதற்கு இணங்கினேன். நானும் நண்பர் நாராயணமேனனும் இரவு 7:30 மணி சுமாருக்கு அம்பலப்புழையில் உள்ள பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் சேர்ந்தோம். கோவில் வாசலில் நாட்டியத்திற்காக அலங்கரிக்கப்பட்ட பந்தல் போட்டு அரங்கம் அமைத்திருந்தார்கள். நாட்டியம் ஆரம்பித்தது. புராண இதிகாசங்களில் இருந்து சில காட்சிகளை நாட்டியமாக ஆடிக்காட்டினார்கள். கதகளி நாட்டியத்தின் அமைப்பும் ஆடை அணிகளும் பாணிகளும் ஒரு விதமான கம்பீரத்துடன் பார்ப்பவர்கள் பிரமிக்கும்படி முகமூடி, வரிந்து வரிந்து அடுக்கடுக்காக குஞ்சங்கள் தொங்கும் ஆடை, அவற்றின் நுனியில் சிறு சிறு மணிகள், கை கால்களில் சலங்கைகள், இந்த அலங்காரத்தால் பூதம் போல் தோன்றும் சரீரம். இப்படி சிலர் வந்து மேடை மேல் ஆடி கதையை சித்தரித்து காட்டினார்கள். வெண்கல தாம்பாளத்தில் தட்டுவது போன்ற ஓசை ஒன்று அடிக்கடி பின்னால் இருந்து இசைக்கப்பட்டது. வேகமாக ஓடி துள்ளுகிற ஒட்டந்துள்ளல் ஆட்டமும் பார்க்க விறுவிறுப்பாக இருந்தது.
நாட்டியம் முடியும் போது இரவு 10:30 மணி. மேனன் சார், கேரளத்தின் சிறப்புக்கு இந்த நாட்டிய கலையும் ஒரு காரணம்தான். 2 மணி நேரத்திற்குள் என் மனதை கொள்ளை கொண்டு விட்டதே இந்த கலை. என்ன அருமையான ஆட்டம் என்று பாராட்டினேன் நான். ஆமாம், கேசவ் குரூப் ஆட்டம் என்றால் மனம் என்ன, சமயங்களில் எல்லாமே கொள்ளை போய்விடும் என்று அவர் கூறினார். யாரை கேசவி குரூப் என்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அவன்தான் சார் இந்த நாட்டிய கோஷ்டிக்கு தலைவன். இன்றைக்கு முருமக ஜனனம் நடந்தபோது சிவன் வேஷத்தில் மேடை மேல் பயங்கரமாக பாய்ந்து பாய்ந்து ஆடினான் பாருங்கள், அவன்தான் கேசவ குரூப். அவனுக்கு என்ன? அவனிடம் ஒரு தினசாக சிரித்துக் கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்களே. நான் ஆவலோடு மேனனை கேட்டேன். அது இல்லை, அந்த பயல் சிறு வயதிலிருந்து எனக்கு பழக்கமானவன் தான். அற்புதமான கலைஞானம் இந்த கதகளியில் இவனுக்கு இருக்கிறது. இருந்து என்ன பிரயோஜனம்? நடத்தை மோசம். எந்த நடத்தையை சொல்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை, இந்த நாட்டியத்தை வைத்துக் கொண்டு இவனால் சம்பாதித்து பிழைக்க முடியவில்லை. இவனுடைய கோஷ்டிக்கு முழு வயிறு நிறைய இந்த கலை மட்டும் போதவில்லை. அதனால் நாட்டியம் இல்லாத இரவுகளில் கோஷ்டியாக திருட புறப்பட்டு விடுகிறான். அதுவும் அவன் திருட்டி எல்லாம் நூதன முறைகள். என் சந்தேகம் வலுப்பட்டு விட்டது. நான் மேலும் தொடர்ந்து நாராயண மேனனிடம் கேசவ குரூப்பை பற்றியும் அவனுடைய கதகளி நடன கோஷ்டியை பற்றியும் பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். 1.5 மாதம் 2 மாதத்திற்கு முன்னால் திடீரென்று இவனும் இவன் கோஷ்டியாரும் நாட்டிய சீசன் டல்லா இருந்தபோது மாம்பழமும் பலாப்பழமும் விற்க ஆரம்பித்து விட்டார்கள். என் வீட்டுக்கு கூடை நிறைய பழங்களோடு விற்பனைக்கு வந்து சேர்ந்தான் இவன். என்னடா குரூப்பு, நீ எப்போது மாம்பழ வியாபாரியானாய்? கதகளியும் ஒட்டந்துள்ளலும் என்ன ஆயிற்று? இதென்ன விலைக்கு வாங்கி வந்து விற்கிற மாம்பழம் தானா அல்லது என்று கேட்டேன் நான். சும்மா கேலி செய்யாதீங்க சார், போங்க நீங்க என்று குலைந்தான் இவன். எனக்கு தெரிந்து விட்டது. பயல் எவன் தோப்பிலோ சரியாக தேட்டை போட்டு கொண்டு வந்திருக்கிறான் என்று அனுமானித்துக் கொண்டேன். கதகளி சான்ஸ் குறைந்த சமயங்களில் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு ஆடுவது போலவே வேறு விதமான கொள்ளையில் ஈடுபட்டு விடுவான் இவன். நாராயண மேனன் கூறிக்கொண்டே இருந்தார். எனக்கு கிடைக்க வேண்டிய குற்றவாளி சுலபமாக கிடைத்து விட்டான். நான் எல்லா விவரங்களையும் மேனனிடம் கூறினேன். அதோடு கேசவ குரூப்பை அன்றிரவே கைது செய்து கொண்டு போக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றேன். சார், நானும் போலீஸ் இலாக்காவில் இருந்தவன்தான். ஆனால் ஒரு வேண்டுகோள், இந்த கேசவ் குரூப் செய்தது பெரிய கொள்ளைதான். தவிர 3 பேர் இறக்க காரணமாகவும் இருந்திருக்கிறான். இவனை கைது செய்ய வேண்டியது அவசியம்தான். ஓணம் பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. தயவு செய்து அதுவரை வெளியே இருக்கட்டும். அல்லாமலும் ஓணத்தன்று இவனுக்கு சில நாட்டிய புரோகிராம்கள் இருக்கின்றன. தான் மகிழ்வது பிறரை மகிழ்விப்பது என்பது எங்கள் ஓணத்தின் தத்துவம். நீங்கள் என் விருந்தினராக வந்த தோஷத்திற்காகவாவது இதற்கு இணங்க வேண்டும். ஓணம் முடிந்த மறுநாளே நான் கூடவே இருந்து உங்களுக்கு இவனை பிடித்து தருகிறேன். நாராயண மேனன் உருக்கமாக வேண்டிக் கொண்டார். நானும் மறுக்க முடியாமல் இணங்கினேன். உடனே தென்காசியில் எங்கள் ஸ்டேஷனில் இருந்த ஏட்டுக்கு ஒரு தந்தி கொடுத்தேன். என் மேஜை டிராயரில் உள்ள சலங்கை கொத்தை எடுத்துக்கொண்டு நெல்லையப்ப பிள்ளை, காவல்கார சிவனாண்டி இவர்களோடு நீ உடனே புறப்பட்டு வா என்று. என் தந்தி கிடைத்ததுமே ஏட்டு முதலிய மூவரும் புறப்பட்டு திருவனந்தபுரம் மார்க்கமாக அம்பலப்புழைக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் மூவரும் என்னோட நாராயண மேனனின் விருந்தாளியாகவே தங்கியிருந்தனர். ஓணத்தன்று இரவு முன்பு நடந்த அதே கிருஷ்ணன் கோவில் வாசலில் கேசவ குரூப் கோஷ்டியார் சிவபார்வதி நடனம் ஆட இருந்தார்கள். மணிப்புரி, கதக், பரதநாட்டியம் இவைகளை காட்டிலும் கதையை விறுவிறுப்பாக அமைத்து காட்டும் தன்மை கதகளிக்கு பொருந்தியுள்ளது. அதனால்தான் கதை தொடர்பின்றி கதகளி சிறப்பதில்லை. நாராயண மேனனோடு நானும் நெல்லையப்ப பிள்ளை, ஏட்டு, சிவனாண்டி ஆகியோரும் அன்றிரவு சிவபார்வதி நடனம் பார்க்க போகும்போது மாந்தோப்பில் அகப்பட்ட தடயமான சலங்கை கொத்தையும் எடுத்துச் சென்றிருந்தேன் நான். நாங்கள் அரங்கிற்கு முதல் வரிசையாக உட்கார்ந்து கொண்டோம். வேண்டுமென்றே காவல்கார சிவனாண்டியை என் பக்கத்தில் உட்கார்த்தி இருந்தேன் நான். நாட்டியம் ஆரம்பமாயிற்று. அதே வெண்கல ஒளி, தபேலா, சலங்கைகளின் ஒளி எல்லாம் கலந்து ஒலித்தன. முதலாக கேசவ குரூப் தான் சிவபெருமான் வேஷத்தில் பயங்கரமான தோற்றத்துடன் முழுவும் தீப்பந்தமும் ஏந்தி கழுத்தில் நல்ல பாம்பு அணிந்து விஷப்பல் பிடுங்கி பழக்கப்பட்ட பாம்பு
ஓட்டந்துள்ளல் பாணியில் தாவி தாவி மேடை அதிர ஆவேசமாக ஆடினான். அவ்வளவுதான். என் பக்கத்தில் இருந்த காவல்கார சிவனாண்டி, ஐயோ இதே பூதம்தான், விடாதீர்கள், பிடியுங்கள் என்று பயங்கரமாக அலறிக்கொண்டே எழுந்திருந்து விட்டான். அவன் எழுந்த வேகத்தில் மூர்ச்சையாகி பொத்தென்று கீழே விழுந்தான். இந்த சத்தத்தால் ஆட்டத்தை நிறுத்திவிட்ட கேசவ குரு மேடையிலிருந்து சிவனாண்டியையும் போலீஸ் உடையில் இருந்த ஏட்டையும் பார்த்து விட்டான். குபீர் என்று விளக்குகள் அணைந்தன. கேசவ குரு ஓட தயாராகிவிட்டான். நானும் ஏட்டும் மேடை மேல் பாய்ந்தோம். வேஷத்தை அவசர அவசரமாக கலைத்துக் கொண்டிருந்தான் கேசவ குரு. அவனை பிடித்து கைது செய்து விட்டோம். கையில் விலங்கு மாட்டிய போது கேசவ குருப்பின் வலது கையில் கட்டியிருந்த சலங்கையின் சரத்தை பார்த்தேன். அந்த சரத்தின் ஒரு பகுதி மூலியாகி இருந்தது. என்னிடம் இருந்த தோப்பில் கிடைத்த சலங்கை கொத்தை அந்த மூலி பகுதியில் வைத்து பார்த்தேன். அது சரியாக பொருந்தியது. இதற்குள் மேனனும் பிள்ளையுமாக சிவனாண்டியின் மூர்ச்சையை தெளிவித்திருந்தார்கள். கேசவ குரூப் கோஷ்டியை சேர்ந்த வேறு சிலரையும் கைது செய்தோம். கோஷ்டியாக ஒரு லாரியில் சென்று 4-5 பேர் கதகளி வேடம் அணிந்து காவல்காரர்களை மிரளச் செய்த பின் தோப்பில் புகுந்து கொள்ளையடித்து லாரியிலேயே காய் பழங்களுடன் மலையாளம் திரும்பி விட்டதாக நடந்ததை மறுக்காமல் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டான் கேசவ். என்ன சார் இது? இவரு என் மனதையே கொள்ளை கொண்டு சிவபெருமான் மாதிரி ஆடினாரு. இவரை போய் கைது செய்திருக்கீங்களே என்றார் பிள்ளை. மனதை மட்டுமல்ல, தோப்பை கொள்ளை கொண்டவனும் இவன்தான் என்றேன் நான். மேனனுக்கு என் மேல் கொஞ்சம் வருத்தம். நிபந்தனைக்கு முன்பே குரூப்பை கைது செய்து விட்டேன் என்று. 1960 வெளியான சிறுகதை கொள்ளைக்காரன். சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.